வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஹீட்ரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருந்தது. ஹீட்ரு போடும்போது டேப்பில் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணலான்ட்டு வந்தோம். எப்படி இருந்தாலும் காயில் தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து ஆரம்பிச்சிட்டோம். சொன்ன மாதிரி காயில் தான் போயிருக்கு. காயிலில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 2-3 இடத்துல வெடிச்சிருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கு வந்து தண்ணியில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்ம ஹீட் ஆகும்போது டேப் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் காயில் வேறு வாங்கிட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். கடையில் போய்ட்டு வேறு காயில் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா லென்த்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கீழே வர அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டும் ஒரே சைஸ் இருக்கணும். அதுக்கு கரெக்டாக இல்லைனா தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. புது காயில் மாட்டியாச்சு. அடுத்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். திரும்ப மாட்டிட்டேன். ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி சூடாகிட்டுருக்கு. போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம டேப் திறந்து பார்ப்போம் தண்ணியில் கரண்ட் வருதா இல்லையான்னு. தண்ணி எதுவும் இல்லை. டேப்லேயும் எந்த கனெக்ஷன்லேயும் பவர் வரல. எலக்ட்ரிக்கல் சம்மந்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.